friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி நம்ம ஒரு விஷயம் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாலே ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரும். ஒன்று வந்து அமேசான், இன்னொன்று வந்து ஃப்ளிப்கார்ட். ஸோ இப்படி ரெண்டுத்துலேயுமே வந்து நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன், நிறைய அனுபவங்கள் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ். பட் ரீசெண்டாக நான் வாங்கின ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா வால்பேப்பர். ஜஸ்ட் சும்மா வந்து ஒரு பழைய டைல் வாலை வந்து கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வால்பேப்பரை வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அந்த எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குட் ஆர் பேட், நீங்கள் எப்படி பார்த்து இனிமேல் அணுகணும், ஒரு ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தாலும் சரி, வேற ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அங்கேருந்து வாங்கும்போது ரிட்டர்ன் பாலிசி இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கூர்ந்து கவனித்து வாங்கணுன்றது என்னோட இந்த அனுபவத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்குன்றதுனால தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வால்பேப்பர் வேணும் அப்படின்னு தேடும்போது ஒரு சில வால்பேப்பர்ஸ் தான் இருந்துச்சு, அதாவது ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகாம இருக்கிற மாதிரி. ஸோ அதனால இந்த ஒரு பர்டிகுலர் வால்பேப்பரை ஃப்ளிப்கார்ட்ல இருந்து வாங்கினேன். ஆல்மோஸ்ட் இதை நான் வாங்கும்போது 650 rupees பிளஸ் வந்து டெலிவரி சார்ஜ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வேரி ஆகிட்டே இருந்தது. 400 rupeesக்கு போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறமா 650 rupeesக்கு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த நான் ஏன் சொல்றேன்னா, எப்பவுமே நீங்க ஒரு விஷயம் வாங்க போறீங்கன்னா ஒரு 1 week அந்த பொருளை வந்து நல்லா கூர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஒரு பர்டிகுலர் வெப்சைட்ல ஒரு 2 daysக்குள்ள அந்த பொருளோட விலை குறையவும் செய்யலாம், ஏறவும் செய்யலாம். ஸோ அதனால ஃபார் சேஃபர் சைடு ஒரு 1 week பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் வாங்குனீங்கன்னா நீங்க பெஸ்ட் பிரைஸ்க்கு வாங்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து 400ல இருந்து 650ன்றது ஒரு வால்பேப்பர் ரோல்ல வந்து கிட்டத்தட்ட 250 rupees நான் இழந்திருக்கேன். ஸோ இழந்திருக்கேன்றதோட இப்போ அந்த பிரைஸ் வந்து திரும்பி பேக் டு 650 ஆனதுனால ஓகே, மேபி நம்ம அந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறது கரெக்ட் தான், மேபி ஆஃபர் பிரைஸ்ல சில பேர் வாங்கிருக்கலாம் அப்படின்னு வேணா நினைச்சுக்கலாம். ஸோ இது ஒரு பாயிண்ட். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட டைமென்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 1000x57 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கூட நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா அப்படிதான் இருக்கும். பட் என்ன பிரச்சனைனா, வந்த ரோல் வந்து 1000x53, அதாவது டைமென்ஷனே தப்பா வந்துச்சு. ஸோ டைமென்ஷன் தப்பா வந்தா என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு வாலை வந்து நம்ம அளப்போம். ஸோ பின்னாடியே பாத்தீங்கன்னா தெரியும், இன்ச் டேப்லாம் வச்சிருப்பேன். ஸோ இந்த இன்ச் டேப்லாம் வச்சு நம்ம வால் எல்லாம் அளந்து ஸோ அழகா எவ்வளோ ரோல் வந்து நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத ஸோ பக்காவா பர்ஃபெக்டா கால்குலேட்லாம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா ஆர்டர் பண்ணி ஒரு ரோல் வரும்போது அந்த ரோல் வந்து 53 சென்டிமீட்டர் தான் டைமென்ஷன். ஸோ அதோட அகலம் வந்து இவ்வளோ இருக்கிறதுக்கு பதிலாக இவ்வளோதான் இருக்குன்னா கிட்டத்தட்ட நம்ம நிறையவே கம்மியா வாங்கியிருப்போம். ஸோ ஒரு வால் கவர் ஆகும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு அமௌண்ட் ஆஃப் வால்பேப்பர் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தா கண்டிப்பா அந்த வால் கவர் ஆகாது. அப்படிதான் ஏன் வாலும் பாதிலே நின்று போச்சு. ஸோ அது என்னன்றதை நான் இப்போ காட்டுறவாங்க. எஸ், இதுதான் அந்த வால். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒயிட் கலரில் வந்து 4 ஷீட் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கிறது. ஆக்சுவலி இந்த கதவுக்கும் சேர்த்து தான் அந்த ஷீட் நான் வாங்கியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கதவுக்கு என்னால் போட முடியல. ஸோ வால் மட்டும் அழகாக கவர் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். ஏன்னா பாதி கதவு மட்டும் நம்ம ஸ்டிக் பண்ணால் நல்லா வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டான டைமென்ஷன்ஸில் அவங்க போட்ட சைஸ்க்கு கரெக்டாக எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்துருந்துச்சுன்னா இந்நேரம் இந்த ஒரு கதவும் கவர் ஆகிருக்கும். ஆக்சுவலி வந்து டைமென்ஷனில் வந்து வெறும் பிரெத்து மட்டும் கம்மியாக இல்லை, 1000 சென்டிமீட்டர் நீளம்னு சொல்லி ஒரு ரோல் கொடுக்குறாங்க இல்லையா, நியர்லி வந்து 950 சென்டிமீட்டர் தான் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர்ஸ் நீளத்துலேயும் கம்மி அண்ட் வித்லேயும் வந்து த்ரூ அவுட் த ரோல் வந்து நம்மளுக்கு ஒரு 4 சென்டிமீட்டர் கம்மி. ஸோ மிச்சம் இருந்த ஒரே ஒரு ஷீட்டை வந்து இந்த பக்கம் ஜஸ்ட்டு ஒப்புக்கு சப்பாவாக நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் புதுசாக ஒரு வால்பேப்பர் இதே ஷீட்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி விட்டணும், இல்லைனா அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ இதுதான் வந்து வாலோட நிலமை இப்போதைக்கு. நாட் பேட். நான் நினச்ச கலர் எக்ஸாக்ட்லி அந்த ஒயிட் பேஸ் அழகாக வந்திருக்கு. பட் இதுல என்னோட தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்த உடனே நான் எடுத்து ஒட்டிட்டேன். ஒரு 2 நாள்ல நான் அதோட டைமென்ஷன்ஸ்லாம் பெருசா பார்க்கல. ஸோ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரோலா ஒரு வால்பேப்பர் வருது அப்படின்னா நம்ம என்டையர் ரோலை விரிச்சு அதோட நீளத்தை அளக்க முடியாது. ஸோ ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் நம்ம வாங்க முடியும். ஸோ 1000 சென்டிமீட்டருக்கு இந்த ஒரு வால்பேப்பர் போகுது அப்படின்னா நம்ம 1000 சென்டிமீட்டர் உட்காந்து அளந்துட்டு இருக்க முடியாது. ரிட்டர்ன் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ வந்து இது ஒரு எப்படி சொல்றது, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பேசிஸ்ல தான் அவங்க கரெக்டா கொடுத்துருக்கணும். ஸோ இதுக்கு நான் கஸ்டமர் கேரை அணுகினேன். பட் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்த உடனே நீங்க எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருந்தீங்கன்னா மேபி பாசிபிலிட்டி இருக்கு ரிட்டர்ன் பண்றதுக்கு. திஸ் இஸ் a no return product அப்படின்னாங்க. ஸோ இதுல இருந்து 2 விஷயம் வந்து எனக்கு அங்க ஷாக் ஆச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டைமென்ஷனை அவங்க தப்பா ஆன்லைன்ல வந்து அவங்க போட்டிருக்கிறது அவங்களோட வெப்சைட்ல அவங்களோட தப்பு. ஆக்சுவலி இந்த ப்ராடக்டோட டைமென்ஷன் இவ்வளவுதான் போட்டிருக்கணும். நம்ம கரெக்டா ஒரு அளவு வந்து அளந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து அந்த ரோல் வாங்கும் போது இவங்க தப்பா கொடுக்கறது அவங்களோட தப்புன்றதை உணராம நீங்க அதை பார்த்துட்டு எங்களுக்கு ஃபர்ஸ்டே கொடுத்துருக்கணும்ன்றாங்க. சரி ஓகே, நான் எடுத்து நம்பி ஒட்டிட்டேன் இல்லையா. ஸோ இப்போ மிச்சம் அட்லீஸ்ட் நீங்க தப்பா போட்டுட்டீங்களே, இஸ் தேர் எனி வே டு காம்பன்சேட் அப்படின்னு கேட்டா இல்லைன்றாங்க. ஸோ அந்த பாதி போல் அப்படியே நின்னுதான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. ஸோ நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்த உடனே செய்ய வேண்டிய அந்த 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா,
நம்ம சொன்ன அளவு தான் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கா. இது வால்பேப்பருக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அந்த வாங்கினா அந்த ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ளேயே அதை செக் பண்ணி நம்ம சொன்ன மாதிரி தான் வந்திருக்கா, நம்ம சொன்ன பேக்கேஜிங் தான் வந்திருக்கா, அந்த டைமென்ஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, பொருட்கள் எண்ணிக்கைலாம் கரெக்டாக இருக்கா, இது எல்லாத்தையுமே 1 or 2 டேஸ்க்குள்ள பார்த்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அண்ட் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ ரிட்டர்ன் பாலிசி இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்டையுமே முடிஞ்ச வரைக்கும் பை பண்ணாதீங்க. ஒயிட் கலர் வால்பேப்பர் அப்படிங்கிறதுனால அந்த ப்ராடக்டோட எண்ட்ல வந்து கொஞ்சம் பிளாக்கிஷ் கலர்ல அந்த ஒரு கீழே இப்படி அடுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா, எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டில அடுக்கி வச்சிருக்கிற இடத்துல கீழே வந்து பிளாக்கா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நோ ரிட்டர்ன் பாலிசி, நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. ஸோ விஷயம் என்னன்னா, நோ ரிட்டர்ன் பாலிசி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கும், அதாவது ஃப்ளிப்கார்ட்டுக்கும் இதை வந்து ஒரு கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில இருந்து வரும் இல்லையா இவங்களுக்கு. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குறவங்க நாங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு டீல்ல அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் நோவே இதை நம்மளுக்காக அவங்க வாங்கி இதை வந்து அந்த ஓனர் கிட்ட திருப்பி ரிட்டர்ன் பண்றதுக்கான வேலையை வச்சுக்க மாட்டாங்க. ஸோ ஒன்று, நீங்க அந்த ப்ராடக்ட் வந்த உடனே ரொம்ப கண்ட்ராவியா இருந்துச்சு அப்படின்னா போட்டோ எடுத்து உடனே அதை as soon as possible ரிட்டர்ன் பண்ண பாருங்க. வித்தின் 10 டேஸ்க்குள்ள பண்ணா மட்டும்தான். முடிஞ்ச வரைக்கும் நோ ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்டை ஃப்ளிப்கார்ட்ல வாங்கவே வாங்காதீங்க. ஸோ எனக்கு இப்போ வந்த ப்ராடக்ட் வந்ததுதான், தட்ஸ் ஆல். ஸோ அது ஒன்று 2 இடத்துல எல்லோ கலர் பேச்சஸ் இருந்தாலும் பிளாக் கலர்ல கொஞ்சம் ஆயிருந்தாலும் மேனேஜபிளா இருந்துச்சு, நான் ஒட்டிட்டேன். பட் எனக்கு அந்த டைமென்ஷன்ஸ் பத்தல. பட் இதுவே வந்து வேற யாராவது வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு வால்பேப்பர் வாங்கி ஒட்டணும், ஸோ இந்த வால்ல தான் என்னோட வேலையே இருக்கு, இங்கே தான் நான் உட்காந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீசனுக்காக நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி ஃப்ளிப்கார்ட் இஸ் நாட் அ குட் பிளேஸ் டு பை. உண்மையிலேயே சொல்றேன், நோ ரிட்டர்ன் பாலிசின்னு சொல்லி கழுத்திருப்பாங்க. கஸ்டமர் கேர்ல பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு கட் பண்ணிடுவாங்க. அண்ட் நீங்க 10-15 கால் ஒரு நாளைக்கு பண்ணா கூட அவங்களா ஒரு கால் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ எத்தனை தடவை வேணாலும் பேசுவாங்க. ஒரு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் கிட்டயும் நீங்க பேசி எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நீங்க புரிய வைக்கிறதுக்குள்ளேயே டெஃபினெட்லி சொல்றேன், இந்த ப்ராடக்ட்டை நான் ரிட்டர்னே கொடுக்கலப்பா, ஆளை விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்ல வாங்கினா நோ ரிட்டர்ன் இருக்கக்கூடியதை வாங்காதீங்க. அண்ட் வந்து 1 or 2 டேஸ்க்குள்ளேயே அந்த பொருளோட டைமென்ஷன் இல்லை நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த பொருள் வந்திருக்கா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்திருக்கா அப்படிங்கிறத பாத்துருங்க. அண்ட் உண்மையிலேயே அந்த பொருளை பிரச்சனை இருந்துச்சுன்னா 10 நாளுக்குள்ளேயே அந்த ஒரு பொருளை ரிட்டர்ன் பண்றதுக்கான வேலையை மும்மரமா செஞ்சிருங்க. இது போக ஃப்ளிப்கார்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிட்ட தயவு செஞ்சு ஒரு 2 நாளைக்கு மேல கஸ்டமர் கேர்ல பேசி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் அவங்க பொருள் வாங்குறதா இருந்தா நீட்டா 1 or 2 டேஸ்லயே வாங்கிடுவாங்க. வாங்கலனா உங்களை அலைய விடுவாங்க, வாங்கவே மாட்டாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ளிப்கார்ட்ல தான் இது ஒரு ஒயிட் கலர் வால்பேப்பர் இருக்குமா, கண்டிப்பா அமேசான்ல இதே பேர்ல கண்டிப்பா இருக்குமே அப்படின்ட்டு நான் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன், செக் பண்ணி பார்த்தேன். விஷயம் என்னன்னா இருக்கு. ஸோ ஆனால் இதுல வந்து ரொம்ப வந்து லெஸ் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கு ஃப்ளிப்கார்ட்ல. அமேசான்ல இதை பத்தி நிறையவே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இந்த ஒரு வால்பேப்பர்ல வந்து அடசிவ் இல்லை, அதாவது பேக் சைட்ல வந்து கம் இல்லை, க்ளூ இல்லை. செல்ஃப் அடசிவ் வால்பேப்பர்ஸ்னா நம்ம ஜஸ்ட் அந்த பேப்பர் பின்னாடி இருக்கக்கூடிய தின் ஃபில்மை உரிச்சிட்டு நம்ம வால்ல ஸ்டிக் பண்ணிடலாம். ஆனால் நான் வாங்கியிருக்கக்கூடிய பேப்பர் அப்படி இல்லை. நான் இதுக்காக க்ளூ பர்ச்சேஸ் பண்ணேன், பட் அது ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்மளோட பட்ஜெட் கொஞ்சம் ஏறுது இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா அதுல வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கல. நான் இது ஒரு செல்ஃப் அடசிவ் வால்பேப்பர் நினைச்சுதான் வாங்கியிருந்தேன். பட் இதே பார்த்தீங்கன்னா அமேசான்ல இதுக்கு நாங்கள் அடசிவ் ப்ரொவைட் பண்ணல, அதுக்கு பின்னாடியும் கொடுக்கப்படலன்னு தெளிவாக போட்டிருக்காங்க. பட் ஃப்ளிப்கார்ட்ல அதை பத்தின டீட்டெயில்ஸ் பெருசா கொடுக்கல. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்ல தான் இது நோ ரிட்டர்ன், பட் அமேசான்ல இது ரிட்டர்னோட எடுத்துக்கிறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இதோட டைமென்ஷனை ஒழுங்கா அமேசான்ல 1000x53 சென்டிமீட்டர் போட்டிருக்காங்க. ஸோ இதோட அர்த்தம் என்னன்னா, ஆக்சுவலி இந்த பொருளோட ஒரிஜினல் ஓனர் கிட்ட இருந்து வாங்கும் போது அதோட டைமென்ஷனை ஃப்ளிப்கார்ட்ல சில எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஏத்துவாங்க இல்லையா. ஸோ அவங்க பண்ணிருக்கக்கூடிய தப்புனால தான் எனக்கு இந்த ஃபால்ட்டியான ப்ராடக்ட் வந்திருக்கே தவிர இது வந்து இதோட மேக்கர், அதாவது ஒரிஜினல் ஓனரோட ஃபால்ட் இல்லை. ஸோ ஒரே பொருள் அமேசான்ல ஒழுங்கா அதோட டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ளிப்கார்ட்ல இதோட டீடைல்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஒழுங்கா கொடுக்கல, கஸ்டமர் கேரும் சரியில்லை, அதே நேரத்தில் அதோட டிஸ்கிரிப்ஷன் தப்பா இருந்ததுனால என் கன்சியூமருக்கும் சில நஷ்டம் ஏற்படுது. எனக்கு ரீசெண்டா நடந்த இந்த ஒரு சின்ன என்கவுண்டர் வித் ஃப்ளிப்கார்ட் ப்ராடக்ட் அண்ட் கன்சியூமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பெருசா ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஸோ இது என்னோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ். இதுல இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்களை வந்து உங்ககிட்ட சொல்லணும். நான் இந்த மாதிரி நீங்களும் யாரும் வந்து மறந்து வந்து சில விஷயங்களை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்றேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஃப்ளிப்கார்ட்ல ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க, இல்லை அமேசான்ல ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க, இல்லை வேற ஏதாவது வெப்சைட்ல ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பத்தி நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிக்கலாம். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.